மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறோம். எதுக்குன்னா டிசம்பர் 12ஆம் தேதி 10.5க்காக ஆர்ப்பாட்டம், 10.5க்காக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். அது இலைக்கு போகணும்னு ஆசைதான். தேர்தல் வந்ததுனால 10.5 அதுக்குள்ளே கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கல, நான் தேர்தல் முடிஞ்ச பிறகு அதனால டிசம்பர் 12ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்னாலே பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் என்று சொல்லும். ஆர்ப்பாட்டம் டேஷ் போராட்டம் டேஷ் ஆர்ப்பாட்டம். அதனால் உங்களுடைய ஊடக நண்பர்களுடைய வாழ்த்துக்கள் மட்டுமல்ல, செய்திகள் தொடர்ந்து நீங்கள் எங்களை ஆதரவு தந்து வருவீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவ்வளோதான். முக்கிய நோக்கம் அதை பற்றி பேசுறதுக்காக தான். டிசம்பர் 12 ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி வெற்றிகரமாக செய்யறது இன்னொன்று, சாதிவாரி கணக்கெடுப்பு அதை தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். பல மாநிலங்கள்லாம் எடுத்துட்டாங்க, இங்கே என்ன எடுக்கலை. சாதிவாரி கணக்கெடுப்பு அதில் இப்போ நாங்கள் செய்ய போகிற போராட்டம் எல்லா சமுதாய மக்களுக்கும் பலன் கொடுக்கக்கூடிய, பயனளிக்கக்கூடிய போராட்டம். 324 சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த 324 சமுதாயங்களும் வாழ்வதற்கு வேண்டிய, எப்படி வாழணும், அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களால் சில பேரால் பெரிய அளவில் போராட்டம் செய்ய முடியாது. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த சமூக நீதிக்காக ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற கட்சி. அந்நிய சமுதாய மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா சமுதாய மக்களுக்காகவும் பாடுபட்டு வருகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால் அவர்களுக்கும் 364 சமுதாயங்களுக்கும் நாங்கள் பாடுபடுகிறோம். அவர்களுக்கும் அவருடைய கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்கிறோம். அவர்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். அதனால் அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமுதாயங்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம். உங்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். நீங்கள் இதை சரியாக சொல்லப்போனால் உங்களை நம்பித்தான் நாங்கள் இந்த போராட்டம் பண்ணுறோம். யாரை நம்பி? உங்களை. நீங்கள் என்ன ஊடகங்கள்? ஆமாம், நீங்கள் தான் இதை பெரிய அளவில் வெளிச்சம் போட்டு இப்போ காட்டணும். அப்போ போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா அது பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்கிட்ட தான் கேட்டுக்கிறோம். இப்படியே நடத்துவாங்க? பாப்பாப்பா, இது உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி நடத்த முடியாது. இப்படி நடத்துகிறாங்க. 38 மாவட்டங்களை அப்படியே கிடுகிடுக்க வச்சுட்டாங்களே. மாவட்ட தலைநகரத்தை கிடுகிடுக்க வச்சுட்டாங்களே. அப்பாப்பா
அப்பப்பான்னு நீங்கள் தான் எழுதணும், தெரிவிக்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.